அனைவருக்கும் வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு இந்த பொறுப்பை எழுதியவர் டாக்டர் என் பத்ரி அவர்களை அறிமுகப்படுத்த சொல்லி இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். டாக்டர் பத்ரி 42 ஆண்டுகள் ஆசிரியர் பணியாற்றியவர். பணிவான ஆசிரியராக தனது பணியை தொடங்கி பல்கலைக்கழக அளவு வரை உயர்ந்தவர். 2 முனைவர் பட்டங்களும் 4 முதுமை பட்டங்களும் பெற்றவர். 1997-98 ஆண்டில் NCERT விருதையும் பெற்றார். சிறந்த ஆசிரியர் விருதில் தேசிய அளவிலான கல்வி ஆராய்ச்சிக்கு கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு பல ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியுள்ளார். இவர் கல்வி சார்ந்து எழுதியுள்ள 9 புத்தகங்களை அமேசான் இணையத்தின் மூலம் பெற முடியும். அகில இந்திய வானொலியின் கல்வி ஒலிபரப்பில் 100க்கும் மேற்பட்ட கிராம பள்ளி குழந்தைகள் பங்கேற்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி ஊக்கப்படுத்தியவர். தமிழ்நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் தொலைதூர கல்வியின் B.Ed மற்றும் M.Ed படிப்புகளுக்கு 10 வருடங்களுக்கு மேலாக கருத்தாளராக பணியாற்றியுள்ளார். கல்வி இயல் கல்லூரி ஒன்றில் முதல்வராகவும் ஆராய்ச்சி இயக்குநராகவும் 5 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். மதுராந்தகத்தில் அனைத்திந்திய தமிழ் சங்க எழுத்தாளர் சங்கத்தின் உறுப்பினராக இவர் பாரதியாரின் 100ஆண்டு விழாவின் போது சிறந்த கவிஞராக புதுவை அரசினால் பட்டயம் அளிக்கப்பட்டவர். தினமணி முதுவை என்னும் பூங்காற்று, எல்டர்ஸ் தமிழ்நாடு முதியோர் சங்கம் மாதஇதழ், கல்கி மற்றும் விகடகவி டிஜிட்டல் வார இழா போன்ற இதழ்களில் தொடர்ந்து எழுதியவருடன் தொலைக்காட்சி கல்வி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். இவரை நான் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன் சந்தித்தேன். நான் எடிட் செய்யும் எல்டர்ஸ் என்ற பத்திரிகையில் ஒரு தடவை ஒரு கட்டுரையை அனுப்பி வைத்தார். ஆன்லைனில் படித்த உடனே எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஏற்பட்டது. சரி, இதை போடுவோம் அப்படின்னு அதை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணார், நான் தொடர்ந்து போடட்டுமான்னு. கண்டிப்பாக போடுங்கள். அப்படி ஆரம்பித்த ஒரு வேலை தான் இப்பொழுது 46 கட்டுரைகள் தொடர்ந்து எழுதியிருக்கார். முதியோரை பற்றி வெவ்வேறு ஆங்கிள்லேருந்து பார்த்து அவர் எழுதியிருக்கார். இது படிக்கும்போது கொஞ்ச நேரத்துக்குலாம் இது இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு ஏற்பட்டிருக்க, இது நல்லா சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் நமக்கு. அந்த மாதிரி நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கார். அதை பார்த்து டாக்டர் நடராஜன் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இந்த பத்ரியில் ஒரு நல்லா எழுதுறாரு, எழுத என் பத்திரிகையிலும் எழுத சொல்லுங்க. கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லி அவரையும் அறிமுகப்படுத்தி வச்சேன். இப்போ அங்கேயும் பொருள் இருக்காரு, எழுதிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு டேலண்ட், ஒரு தனி டேலண்ட் அவருக்கு. அவரோட அப்சர்வேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், அந்த அவங்களுடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய பழக்க வழக்கம், இதெல்லாம் கூர்ந்து கவனித்து எழுதியிருக்காரு. நல்லா எழுதுறாரு. அது ரொம்ப படிக்கிறதுக்கு எளிதாக இருக்குது. எளிய நடையில் எழுதுறாரு. ஸோ அதை நான் கண்டிப்பாக இதை எனக்கு போட்டு ஆகணும்னு சொல்லி அப்புறம் ஒரு சிலரே எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. சரி, இதை ஒரு புஸ்தக வடிவில் போட்டால் ஒரு கைட் புக் மாதிரி வச்சுக்கலாமே, நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் அவர் கேட்குறேன்னு அவர் கேட்டோடனே சரி நம்ம போடுவோம் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டோம். இதோ அந்த முயற்சியின் விளைவு இந்த புஸ்தகமாக இன்று வெளிவருகிறது. இது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு.
நாங்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றுக் கொடுக்கிறோமே, நாமும் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா அவர்களை, டாக்டர் நடராஜன் அவர்களை அதை ரிலீஸ் பண்ண சொல்லுகிறேன். மற்றவர்களும் அந்த காப்பி எடுத்துக்காங்க சார். நீங்கள் ஃப்ளாஷ்பேக் மலரும் நினைவுகள் 2020 2014 ரிட்டையர் ஆன பிறகு வெப்சைட்டில் அப்படி பார்த்துட்டே இருந்தேன். இல்லை, தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன் வெப்சைட்டை பார்த்தேன். அந்த மெயில் எனக்கு வரமாக வேண்டிய முதுமைன்ற ஒரு கட்டுரை அனுப்பினேன். அதை பப்ளிஷ் பண்ணி அதோடைய காப்பி எனக்கு அனுப்பினார். எனக்கு படு மகிழ்ச்சி. முதல்ல பிரிண்டில் ஒரு பேர் வரும்பொழுதும் நம்ம கட்டுரை வரும்பொழுதும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. அதுக்கு பிறகுதான் நான் தினமணி, ஆன்லைன் கல்வி, விகட கல்வி, முதுமை எனும் போக்காற்று இதெல்லாம் எழுதிட்டுருக்கேன். இப்போ இது 5 பத்திரிகையில் எழுதிட்டுருக்கேன். நேற்று கூட தினமணியில் ஒரு கட்டுரை வந்தது. என்னை எழுத்தாளராக மாற்றியது டாக்டர் மிஸ்டர் ராஜசேகர் அவர்கள் தான். ஒரு சாதாரண ஆசிரியராக இருந்ததை எழுத்தாளராக மாற்றியது இந்த தமிழ்நாடு முதியோர் நல சங்கத்திற்கு தான். அதற்கு பிறகு டாக்டர் நடராஜன் அவர்கள் ஃபோன் பண்ணார். பத்ரி, நான் நடராஜன் பேசுகிறேன், உங்களுடைய ஃபேன் அப்படின்னார். அவருக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது கிள்ளி பார்த்தது. அப்பெல்லாம் லேண்ட்லைன் நம்பர். எல்டோர்ஸில் உங்களுடைய கட்டுரை படிக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கட்டுரையை எடுத்து நான் முதுமை எனும் பூங்காற்று போட்டேன்னா அது உங்கள் பர்மிஷன் வேணும்னாரு. கரும்பை தின்ன கூலியா அப்படின்னு சொன்ன உடனே போட்டுட்டாரு. நன்றி எல்டோர்ஸ்ன்னு அந்த பத்திரிகையில் போட்டிருந்தார். எனக்கு ஒரு இதை தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அப்புறம் தொடர்ந்து அதை எழுதிட்டுருக்கேன். எனவே என்னை எழுத்தாளராக்கிய ஒரு பெருமை ராஜசேகர் ஐஆர்எஸ் அவர்களுக்கும் டாக்டர் நடராஜன் அவர்களுக்கும் சேரும். அதற்கு பிறகுதான் நான் தொடர்ந்து இப்போ ஒவ்வொரு வாரமும் விகட கவியிலும், கல்கி ஆன்லைனிலும், தினமணியில் ஒரு மாதத்திற்கு ஒரு கட்டுரை அல்லது 2 கட்டுரை வருகிறது. எல்டோர்ஸ்னு எவ்ரி மந்த் 15th. அதை விட என்னுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடியெலாம் கொடுத்துருவார். மற்ற எந்த பத்திரிகையும் கொடுக்க மாட்டார். பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அதில் ஒரு பெரியவர் வந்து எனக்கு 8 ஏக்கர் இடம் இருக்குது, எனக்கு யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க, இங்கே பணியில் செக்யூரிட்டி ஒர்க் பண்ண சொல்லிட்டு ஃபோன் பண்ணார். அப்புறம் அந்த 144357 இந்த நம்பருக்கு பண்ணி அந்த குடும்பத்தோடு இணைஞ்சிட்டார். அப்புறமா எங்கே நீங்கள் இருக்கீங்க, ஹாஸ்டலில் இருக்கீங்களா, வீட்டில் இருக்கீங்க? நான் வீட்டுக்கே என் பேரனோட போய் இருக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னார். இந்த தாத்தாவுக்கும் பேரனுக்கும் இருக்க ஒரு பிடிப்பு என்பது பெரிய பிடிப்பு. அப்படி பல தொலைபேசிகள். அதை நான் தொலைபேசிகளாக நினைத்ததே கிடையாது. ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்துருப்பாங்க. என்னுடைய டெலிஃபோனுக்கு சீனியர்னு பேர் போட்டிருப்பேன், சங்கர் சீனியர். அவங்க யார், அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க பேரை சேர்த்து போட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டுருக்காங்க. பல தொலைபேசிகள் எனக்கு வந்திருக்கின்றன, தினமணியிலிருந்து வந்திருக்கின்றன, விகடகவியில் கமெண்ட்டில் வந்திருக்கு. இந்த பொறுப்பு எல்லாம் நம்ம ராஜசேகருக்கு நான் காணிக்காக்குகிறேன். அதற்கு பிறகு இந்த 20லிருந்து 24 எல்டோர்ஸில் வந்த அத்தனை பக்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு புத்தகமாக போட்டால் என்ன, எப்படி பல பேர் என்னை கேட்டாங்க. இது ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்னு. அதை நம்ம நண்பர் முகிலிக்கிட்ட சொன்னேன் சென்னை வந்த பிறகு. நான் இது ரொம்ப கஷ்டமான காரியம் நினச்ச உடனே அவர் பொறுப்பை எடுத்துட்டார். எல்லா பொறுப்பையும் அவர் எடுத்துட்டார். நான் எதையுமே குறுக்கிடவே இல்லை. இது நல்லா புக்கு, இது நல்லா இருக்குன்னா நான் ஒன்றுமே சொல்லாதான் காரணம். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், ஒன்றுமே தெரியல, சமையலே பண்ண தெரியல, சமையல் போய் நின்றுட்டு வரதுதான் எனக்கு பெரிய காரியமாக இருக்கும்.
அந்த நிலையிலே ஒரு புத்தகத்தை எப்படி பிரசுரிப்பது என்பதை அவர் நன்றாக தெரிந்தவர். பல புத்தகங்களை எழுதியவர். அருமை நண்பர். அரசாங்கத்தில் ஒரு பெரிய துறையில் பதவியில் இருக்கவங்களுக்கு ஒரு கர்வம் அப்படி இப்படி இல்லாமல் எனக்கு வீட்டுக்கே வந்து வாசல் கொடுப்பார். அவ்வளோ பெரிய பரோபகாரி. அதே மாதிரி இதில் அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் 100 பேருக்கு சமம். பொது வாழ்க்கையில் எவ்வளோ பேரை தூக்கி விட்டுருப்பாங்க இவங்கெல்லாம். அவர் மிஸ்டர் காளிமுத்து ஒரு நாள் ஃபோன் பண்ணார். எனக்கு தூக்கி வரப்படுது, நம்ம அங்கே திருநெல்வேலி இடப்படுது. அப்புறம் நான் காளிமுத்து ஐபிஎஸ் பேசுகிறேன், உங்கள் கட்டுரை படித்து நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நேற்று தான் நான் ஃபோன் பண்ணி அவருக்கு சொன்னேன், நாளைக்கு உங்களை நான் பார்க்க போகிறேன், ரொம்ப நன்றி நீங்கள் வந்து விழாவை சிறப்பீங்க. எவ்வளோ பெரிய உள்ளம் பாருங்க. வயசாகவாக அது மனசில் பெருந்தன்மை வளரும் என்பதை நான் உணர்கின்றேன். இந்த வயசுக்கு உரிய பல பிரச்சனைகள் நான் பார்த்திருக்கிறேன். நண்பர் சிவசுப்பிரமணியன் எனக்கு 55 வருட நண்பர். ஃபோன்லேயே பேசிட்டோம். பியூசி செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் ஒன்றா படித்தோம். ஒவ்வொரு நாளையும் எனக்கு வரக்கூடிய குட் மார்னிங் அவர் தான் ஃபஸ்ட்டு, குட் நைட் அவர் தான். அவரை எனக்கு பார்க்கிறேன். அவருடைய அன்புக்கு நன்றி. பொன்விலேந்து கடத்தூர் செங்கல்பட்டை. அவர் நடராஜன் ஐஏஎஸ் அவரோட ஒரு நெருங்கிய நண்பர். நேற்று பார்த்த பத்ரி ஒன்று நாளைக்கு பத்ரி சார் ரெண்டாப்பா ஒன்றா படித்தோம், பத்ரின்னு சொல்லுப்பா அப்படின்னுவேன். ஒரு 55 வருட நட்பு. ஓல்டு வைன் அண்ட் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். வைனை பற்றி எனக்கு தெரியாது. பட் நண்பர் சிவசுப்ரமணியன் அவர்களுக்கு நன்றி. நண்பர் விவேகானந்தன் அவர்களுக்கு நன்றி. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நீங்கள் இருப்பவர்களெல்லாம் அந்த சிறு கூட்டம் என்றே நான் நினைக்கவில்லை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் தாழ்படிந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொலைபேசியில் பேசியவர்கள் பல பேர் இங்கே இருக்கலாம், எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து, என்னுடைய கட்டுரைகளுக்கு மதிப்பு கொடுத்து, எனக்கு ஊக்கம் கொடுத்த இந்த தமிழ்நாடு முதியோர் நல சங்கத்திற்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். அதே மாதிரி இந்த புத்தகத்தில் இருக்கிற 50 கட்டுரையும் திரும்ப திரும்ப நான் படித்து பார்த்தவை, உணர்ந்து பார்த்தவை, உணர்வு பூர்வமானவை. டாக்டர் நடராஜன் அவர்கள் பேசும்போதெல்லாம் ஒரு கவனிப்பேன், சொல்லுங்க பத்ரி, அதுதான். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். சென்னையில் நடக்கிற கூட்டத்துக்கெல்லாம் இப்போ ஜூலை 1 டாக்டர்ஸ் டே, அதுதான் அங்கே தான் இதை பப்ளிஷ் பண்ணானோ அவர் ஒரு ஐடியா கொடுத்தார் எனக்கு. டாக்டர்ஸ் டே வருது ஜூலை 1. நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் ராயப்பேட்டையில் அதை பப்ளிஷ் பண்ணாங்க. உள்ள சிறப்பான கருத்துக்களை எடுத்து கூறி, வருமுன் காப்பது சிறந்தது, அதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய மருத்துவ முறைகளை எடுத்துரைத்து முதுமையை வரமாக மகிழலாம் என்று சிறப்புரை ஆற்றிய பத்மஸ்ரீ VS நடராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். VS நடராஜன் ஐயா அவர்கள் புத்தகத்தை எழுதிய டாக்டர் பத்ரி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துச் செய்தியை அனுப்பியிருக்கிறார். அதை வாசிக்க வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். எனது சகோதரர் என் நடராஜன் IAS அவர்கள் இப்பொழுது அண்ணா நகரில் வசித்துக் கொண்டு வருகிறார்கள். அவருக்கு 94 வயதாகிறது. அவர் நமது டாக்டருக்கு மிகவும் 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 நெருங்கிய நண்பர். அவர் வருவதை சொன்னேன், அவரும் சொன்னார். திரு இசை பத்ரி அவர்கள் எங்கள் மாவட்டத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவர்கள். இப்பொழுது நான் இசை வாழ்த்து செய்யப்படுகிறேன். சென்னை 40 9/6/2024 வாழ்த்து செய்தி. டாக்டர் என் பத்ரி PhD அவர்களின் முதுமை ஒரு வரம் நூல் வெளியிட அறிந்து மகிழ்வு அடைந்தேன். நிகழ்ச்சி நல்ல முறையில் நடந்திடவும் மற்றும் டாக்டர் என் பத்ரிக்கு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் என் நடராஜன் IAS ரிட்டையர்ட், அண்ணா நகர் வெஸ்ட், சென்னை 40. அதற்கு பின்னாடியும் பரிசீலனை
தமிழ்நாடு முதியோர் சங்கத்தின் தலைவர், முன்னாள் காவல்துறை அலுவலர், இளம் வயதிலேயே மிகுதியாக கேள்விப்பட்ட பெயர் ஐயா காளிமுத்து ஐபிஎஸ் அவர்களே, இந்த முதியோர் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் உயர் திரு ராஜசேகரன் ஐஆர்எஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு மிகச்சிறந்த சிறப்புரையை, பொருத்தமான சிறப்புரையை, முதியோருக்கு வழிகாட்டக்கூடிய சிறப்புரையை வழங்கிய டாக்டர் பத்மஸ்ரீ நடராஜன் அவர்களே, இந்த புத்தகத்தை மிகச்சிறந்த முறையில் எழுதி, அவர் ஆங்கில பேராசிரியராக இருந்தாலும் தமிழில் எழுதி வழங்கிய டாக்டர் பத்ரி அவர்களே, நிகழ்ச்சியை மிகச்சிறந்த முறையில் ஒருங்கிணைத்து வழங்கி கொண்டிருக்கும் கவிஞர் இல சாந்தா அவர்களே, டாக்டர் பத்ரி அவர்களின் துணைவியார் திருமதி பிரபா அவர்களே, அவருடைய சகோதரர் இயற்பியல் முதுநிலை ஆசிரியர் அவர்களே, தமிழ்நாடு அரசு கல்லூரி கல்வித்துறையில் நெடுநாள் பணியாற்றி பணி நிறைவு பெற்ற மூத்த பேராசிரியர் டாக்டர் விவேகானந்தன் அவர்களே, மற்றும் உள்ள அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பெருமைமிக்க அறிஞர் ராமு அவர்கள் என்னை பற்றி சொல்ல மறந்து விட்டாரே என்று நினைத்திருக்கலாம். அவரை பற்றி அவர்களே என்று சொன்னால் போதாது என்பது என்னுடைய எண்ணம். டாக்டர் பத்ரியை பற்றி நான் எவ்வளவு பேச வேண்டுமோ அவ்வளவு ஐஏஎஸ் அவர்களை பற்றி பேச வேண்டும். 1994 நான் கல்பாக்கத்தில் உள்ள மத்திய அரசு பள்ளியில் முதுநிலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போது எல்லா செய்தித்தாள்களிலும் ஒரு விளம்பரம் வந்தது. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் கல்லூரி விரிவுரையாளர்களுக்காக தேர்வு நடத்த இருக்கிறது என்று. அப்ப அதுக்கு யார் சேர்மன் அப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த தேர்வு 1994 நடைபெற்றது. முடிவு வருவதற்குள்ளாக ஆட்சி மாறிவிட்டது. அது அரசு கல்லூரி பேராசிரியர்களுக்கான பணி, ஆட்சி மாறிவிட்டது. அதில் தேர்ச்சி பெற்றிருந்த நாங்கள் அந்த பணியை எப்போது போடுவார்கள் என்று மாதத்திற்கு ஒரு முறை அப்போது டிஆர்பி சேர்மனாக இருந்த ராமு ஐஏஎஸ் அவர்களை சென்று பார்ப்பது வழக்கம். நான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவதற்கும் தமிழ்நாடு அரசின் கல்லூரி கல்வித்துறையில் இணை பேராசிரியர் வரை உயர்வதற்கும் ஒரு அடிப்படையை போட்டு கொடுத்தவர் ராமு ஐஏஎஸ் என்ற காரணத்தினால்தான் அவரை அப்போது குறிப்பிடாமல் கொஞ்சம் விரிவாக சொல்வதற்காக நிறுத்தி வைத்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதை போல நான் நந்தனம் கல்லூரியில் பணியாற்றும் போது பலரும் ஒரு பேராசிரியருடைய பெயரை அதிகமாக சொல்லுவார்கள். அப்போது அவர் அந்த கல்லூரியில் பணியாற்றவில்லை. அவர்தான் டாக்டர் விவேகானந்தன் அவர்கள். அவர்களை இங்கே வருகை தருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உண்மையிலேயே அவர் எங்களுக்கு முன்னோடி பேராசிரியர், மிகச்சிறந்த படைப்பாளி. அவங்க பார்க்கணுமா? அவங்க 20 ஆண்டுகளாக இந்த அமைப்பில் இருக்கிறேன். அதாவது
ஜாதி பெயரை சொன்னாலும் பரவாயில்லை, டேஷ் தெருவில் போய் ஊசி விற்கிறது போல டாக்டர் விவேகானந்தரை பற்றி இந்த அமைப்பில் நான் சொல்லுகிறேன். ஆனால் அவர் எங்களுக்கு முன்னோடி என்ற காரணத்தினால் அவருடைய பெயரை தெரிவிக்க நான் விரும்பினேன். இந்த முதுமை ஒரு வரம் என்ற புத்தகத்தை தயாரித்து வழங்குவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு ஒரு வரம் என்று நினைக்கிறேன். அந்த வரத்தை வழங்கியவர் நாத் இல்லாத பத்ரி. எனவேதான் அவருக்கு இனிஷியல் என். நாத் முன்னால் வந்து என் பத்ரியாக அதை வழங்கி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அதில் 50 கட்டுரைகளை வழங்கி இருக்கிறார். அனைத்தும் முதுமை எனும் பூங்காற்றிலும் இந்த முதியோர் அமைப்பிலும் வெளியான கட்டுரைகள். அதற்கு அணிந்துரையை ஐயா வி.எஸ். நடராஜன் அவர்கள் வழங்கி இருக்கிறார். அவர் கையெழுத்தில் தான் எழுதி அனுப்பியிருந்தார், தட்டச்சு செய்து அனுப்பவில்லை. அவர் அந்த பிழை திருத்த குறியீடுகளை எந்த தவறும் இல்லாமல் சரியாக கையாண்டிருந்தார். எங்க எப்படி ஆரோ மார்க் போடணும், 2 சொல்ல சேர்க்கணும்னா என்ன குறியீடு போடணும் என்று ஒரு பத்திரிகையாளர் அன்னைக்கு நான் மருவத்தூர் கோயிலில் ஒரு முக்கியமான ஃப்ரெண்டோட மேரேஜ், இன்னைக்கு காலையில் மேரேஜ் மருவத்தூரில். அதுவும் போகணும், இதை அட்டன் பண்ணோம். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எல்லா சொல்யூஷனும் வழி உண்டு. ப்ராப்பர்ட்டி கூட கண்டிப்பாக ஒரு வழி உண்டு. அதே மாதிரி என்ன, ஏன் நம்ம ஈவினிங்காக ரிசப்ஷன் போயிடலாம் அப்படின்னு போனேன். அப்போ போய் ரொம்ப ரொம்ப டீடியஸ் ஜேர்னி, 6 hours போயிட்டு வந்து டிராஃபிக் ஜாமு, மழை, நைட் படுக்கும்போது 12:30, தூங்கும்போது 1:30, சிவியர் பாடி பெயின். நாளைக்கு மாடி ஃபங்க்ஷன் போக முடியுமான்னு வச்சுட்டுங்க. பட் என் ஃபிட் முதல்ல பார்த்த உடனே இந்த கலப்பில் தெரிஞ்சிச்சு. இதுக்கு வந்து புக்கு ரிலீஸ். இந்த புக்கு ஒரு ராயசேட் சொன்ன மாதிரியே நான் எல்டர்ஸ் ஜேர்னி எனக்கு வரும், ஃபுல்லாக படிக்கிற டைம் இருக்குது. அந்த கடைசி பேஜ் பண்ணி பெரட்டுவேன். அது பெரட்டும்போது பார்த்தா அதில் சம்திங் மோர் தென் நார்மல் ஒரு அருமையான கட்டுரை எழுதிட்டு அவ்வளோ பார்த்தேன். பத்ரியோட கட்டுரை இப்போ ராஜசேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து போடுங்க. ஒரு 4-5 கட்டுரை எழுதிருக்காரு. எல்லாம் ஜீரியாட்ரிக் ஓரியண்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பாருங்க, 150 பக்கத்தில் 30 கட்டுரை எழுதிருக்காரு. 30 ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சொல்லி ஒரு மல்டிபேஸ் ஸ்பெஷாலிட்டியாக சொல்லாங்க. ஒரு பக்கம் டாக்டராக இருக்கார், ஒரு பக்கம் முதியோர் மருத்துவராக இருக்கார், ஒரு பக்கம் ரைட்டராக இருக்கார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் எல்டர்லி பீப்புளுக்கு வர வேண்டிய பிள்ளை தொடாது எதுவுமே சொல்லலாம், எல்லாத்தையும் டச் பண்ணிருக்காரு. அவர் மெடிக்கலில் என்னைக்குமே அவர் ஆரம்பிச்சிட்டார். டிமென்ஷியா, பார்க்கின்சன் டிசீஸ், ஸ்ட்ரோக் எல்லாம் எழுதிக்காரு. ஒரு பாயிண்ட் ரொம்ப பிடிச்ச அப்படின்னு நம்ம டிமென்ஷியா அப்படி எழுதும்போது நல்ல ஒரு பாயிண்ட் பண்ணுறாரு. டிமென்ஷியா நோயாளிக்கு 6 மணி நேரம்லேயே தெரிஞ்சதுன்னா உடனே அப்போ லாயரை கூப்பிட்டு வச்சு அப்போ நீங்கள் வந்து வில் லீவ் வாங்கிடுங்க. இந்த டிமென்ஷியா வேலை எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம். அப்போ கையில் போட மட்டும் போட்டால் செல்லாது. இல்லை இப்படி போட்டு வாங்கிட்டு போய் கோர்ட்டில் கொடுத்தா இல்லை இது நான் 20 years முன்னாடி நல்லா இருப்பது அப்படின்னு சொன்னால் கூட எடுத்துக்க மாட்டேன். ஸோ when patient get dementia, try to take his will at the earliest possible. ஒரு நல்ல ப்ராக்டிக்கல் பாயிண்ட் சொல்லியிருக்காரு. எல்டர் அப்யூஸ் பற்றி சொல்லியிருக்காரு. ரொம்ப ஃபுல்லாக சொல்ல முடியல, அதை நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். எல்டர் அப்யூஸ் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது இலை மாதிரியே காய் மாதிரியே எல்லா ஃபேமிலியும் நடந்துருக்கு. எல்லா ஃபேமிலியும் சொல்கிறோம். 1/3 ஃபேமிலிக்கு எல்பிஜி ஸ்டாட்டிஸ் பிரகாரம் ஒரு எல்டர் அப்யூஸுங்கிறது 3 பெரியவர்கள் நாட் ரெஸ்பெக்ட் இந்த ஃபேமிலி சைலண்டாக இருந்துட்டு இருக்கு. 2006 United Nations has declared every year June 15 to be observed Elder Abuse Awareness Day. நாங்கள் என்ன பண்ண ஃபவுண்டேஷன் மூலம் லாஸ்ட் 6 years we are getting a permission from the government. இவங்க உங்களுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்குறது அவ்வளோ ஈஸின்னு தெரியும் உங்களுக்கு. 6 years கண்டினியூஸாக வாங்கிட்டு இந்த வருஷம் வாங்கிட்டோம். அது என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் June 15 அன்றைக்கி பிளட்ஜ் எடுக்கணும் சொல்லி எவ்வளோ இயர் போட்டு வந்துடுறாங்க. நாங்கள் ரெகுலராக போயிட்டுருக்கோம். இந்த வருஷம் நாங்கள் வந்து ராஜபாளையம் போகிறோம். ஏன்னா எவ்ரி டைம் சிட்டிலே பண்ணுறோம் அவுட் சொல்லி ராஜபாளையம் போகிறோம். இது என்ன பிளான் பண்ணோம்னா எல்டர் ஆஃபீஸ் பற்றி உங்கள்கிட்டயும் அவங்க சொல்லி பிள்ளைங்க கிடையாது. மஸ்ட் கோ டு யங்கர் ஜெனரேஷன். அதுக்காக ஸ்கூல் சில்ட்ரன் நான் டார்கெட் பண்ணி
ஸ்கூல் எஜுகேஷன் தான் நாங்கள் ஒரு லெட்டர் அனுப்பிச்சோம். அவங்க எல்லா ஸ்கூலும் அனுப்பிச்சாங்க, பிளேஜ் எடுப்பாங்க. எடுக்கும்போது என்னென்னா எவ்ரி இயர் எடுத்துகிட்டு வர ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகி அவங்க வெளியே வரும்போது they know how to respect the elders. இந்த சொசைட்டியாக மாறும். அதுக்காக தான் அந்த June 15 அன்றைக்கி நாங்கள் அபியூஸ் போட்டுருக்கோம். யாருக்கெல்லாம் அங்கே ஜேர்னல் வருதோ, அன்றைக்கி முதுமையான பூங்காட் ஜேர்னல் வருதோ அதில் ஒரு இன்விடேஷன் போட்டிருக்கோம். இந்த வருஷம் நாங்கள் வந்து ராஜபாளையம் போகிறோம். ஏன்னா ஒரு மவுத் சர்வீஸ் செய்வோம் அப்படின்ட்டு. அங்கே 1,300 ஸ்டூடெண்ட்ஸ் வில் டேக் பார்ட் இந்த ஃபங்க்ஷன் அண்ட் கோயிங் டு ஹேப்பன் தட் வெரி ஷார்ட்லி. இவர் அடுத்து என்ன சொன்னார்னா, லேடிஸ் பற்றி நிறையா சொல்லியிருக்காரு, நிறைய ஆர்டிகல் லேடிஸ் பற்றி சொல்லியிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து, ஒரு லேடி உடம்பு சரியாக படுத்துனா அந்த குடும்பமே படுத்துமா, அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஜென்ஸுக்கான ஒன்றும் ரொட்டீனாக எல்லா லைஃப் போயிட்டே இருக்கும். பட் ஒரு லேடி சிக்காகி பெட்டில் படுத்தாங்கன்னா ஹோல் ஃபேமிலி வில் பேரலைஸ். அது ரொம்ப நல்லா செய்ய பண்ணியிருக்காரு. இதை வச்சு எனக்கு என்ன ஒரு ஐடியா வருதுன்னா, நான் ஜீரியாட்ரிக் ஓபி ஜிஐயில் ஒர்க் பண்ணும்போது ஓபியில் பார்த்தா நிறைய ஜென்ஸ் தான் வந்துட்டு இருந்தாங்க. மேல் பாப்புலேஷன் மோர் தென் த ஃபீமேல் பாப்புலேஷன். இது மாதிரி வார்டுகளை பார்த்தா ஃபீமேல் பேஷண்ட் மோர் தென் த மேல்ஸ். த கான்ட்ராஸ்ட், மேல் ஓபியில் மேல் அதிகம் வராங்க, இன்பேஷனில் லேடிஸ் வராங்க. இது என்ன அப்சர்வேஷன்னா, ஜென்ஸ் வந்து எளிதாக நல்லா இருக்கிற போதே ஈவன் மைனர் ப்ராப்ளம் இருக்கும் அட்வைஸ். இப்போ லேடிஸ் அப்படி கிடையாது, எல்லாம் கடைசி ரொம்ப அட்வான்ஸ்க்கு வருது, தன்னால் முடியலை அப்படின் போது அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வராங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஏர்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நிறைய பாயிண்ட் சொல்லிட்டு இருக்காரு. நான் எல்லாம் சொன்னால் நீங்கள் யாரும் புக்கை வாங்க மாட்டீங்க, இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ இந்த புக்கு அவர் வந்து ஒரு பெரிய டேலண்ட் பர்சனாலிட்டி. இந்த புக்கு நாட் ஓன்லி ஃபார் எல்டர்ஸ், அப்கமிங் எல்டர்ஸ் 30-40 இயர்ஸ்க்கெலாம் இந்த புக்கை வாங்கி படித்தாங்கன்னா தேனோ ஹவு டு லீட் லைஃப் ஒன்று அதில் புக் வந்திருக்கும். இது வந்து முதுமையர் வரவங்க கிளினிக்கில் வந்து சார் என்ன சார் டைட் கொடுக்கலாம்னு கேட்டார். நம்ம முதுமையை எல்லாம் பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்குறோம், நத்திங் இஸ் நெகட்டிவ். நம்ம பேசும்போது கூட எல்லாம் பாசிட்டிவாக தான் பேசுகிறோம். அதில் என்ன சொல்கிறேன், முதுமையர் வரவணு போடுங்க அப்படின்னு. சார் ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னாரு. அதே மாதிரி என்னுடைய நூல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஜேர்னல் முதுமையான பூங்காற்று, முதுமையர் புயல் அல்ல பூங்காற்று, முதுமையை வாவா, முதுமையை நலமா, ஹெல்த்தி ஏஜிங், குட் பை டு ஓல்டேஜ், அது மாதிரி எல்லாம் வேறு டைட்டில். ஒரு டைட்டிலோட நெகட்டிவ் இருக்கவே கூடாது. ஸோ நம்ம வாழ்க்கைன்னு நினைக்கும் போது, பார்க்கும்போது, செயல்படுறது எல்லாமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா லைஃப் நல்லா ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ முதுமை ஒரு வரமாக இருக்கணும். என்ன பண்ணால் நல்ல உடல் நலம், மனநலம், ஆன்மீக ஈடுபாடு, சற்று பொருளாதார வசதி இருந்தால் முதுமை கண்டிப்பாக ஒரு வரம் தான். முதுமை ஒரு மோசமான பாவமே கிடையாது. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, சில பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டேக்அவே பாயிண்ட்ஸ் 5 மினிட்ஸில். இப்போ எல்லோரும் வரீங்க, நாங்கள் ஜீரியாட்ரிக் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து அந்த ஜேர்னல் ஆரம்பிச்சோன்னே எங்கள் டாப்பிக்கே ப்ரிவென்டிவ் ஜீரியாட்ரிக்ஸ். நோய் வந்து ட்ரீட் பண்ணுறது நிறைய ஹாஸ்பிட்டல் வந்துச்சு, ஜீரியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் நிறைய வந்துட்டு இருக்குது. நாளைக்கு கூட நான் மேத்தா ஹாஸ்பிட்டல் போய் ஒரு லாங் டேர்ம் ஜீரியாட்ரிக் வார்டு இனாகிரேட் பண்ணுறேன். தட்ஸ் நாட் ப்ராப்ளம். ஹவு டு ப்ரிவென்ட் ஜீரியாட்ரிக், நோயெல்லாம் வராமல் எப்படி இருக்கிறது தான் நான் போட்டு. ஒன்று வந்து வாட் எவர் ஏஜ் கோ ஃபார் பீரியாடிக் ஹெல்த் செக்அப். 60 or 70 or 80 கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுங்கள். டாக்டர் முகிலை ராசபாண்டியன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வாழ்த்துரை வழங்கியிருக்கும்